ஹாய் குட்டீஸ், நான் தான் உங்க ராமு. இன்னைக்கு நாம ஒரு செம்ம அட்வென்ச்சர் போக போறோம். என் கூட ஒரு ஸ்பெஷல் ஃப்ரெண்ட் வர போறா. அவன் யாருன்னு பார்க்கலாமா? வாமு அவங்க வீட்டுக்கு பின்னாடி இருந்த ஒரு பெரிய மரத்துல ஏறிக்கிட்டு இருந்தான். யாராவது என் கூட விளையாட வர்றீங்களா என்ன கேட்டான். அப்போதான் மரத்துக்கு பின்னாடி இருந்து ஒரு பெரிய உருவம் வந்துச்சு. ஹலோ ராமு, நான் வரேன், ஆனா மெதுவா இறங்கி விழுந்துட போறேன். ராமு ஷாக் ஆகிட்டான். வாட், ஒரு கரடி பேசுதா? நிஜமாவா இன்னி கேட்டான். அதுதான் பப்பு கரடி. ரெண்டு பேரும் டக்குன்னு ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டாங்க. பப்பு கரடி ஒரு சீக்ரெட் சொன்னுச்சு. இந்த காட்டுல இருந்த ஒரு மேஜிக் ஸ்டார் காணாம போயிருச்சா, அதனால காடே இருட்டா இருக்கு. காட்டுக்குள்ள போவோமா, அந்த காணாத ஸ்டாரை தேடுவோமா? ராமுவும் பப்புவும் சென்னுட்டா, இனி நமக்கு எதிரே யாருமே இல்லையடா. ஜாலியா ஒரு பயனா, இது மேஜிக் நிறைந்த தருணம். கையில் கைய பிடிச்சுக்கிட்டு நாம மேலில் கையில பறப்போமே. ரெண்டு பேரும் போற வழியில ஒரு பெரிய ஆறு வந்துச்சு. பாலையில ராம யோசிச்சா, பப்பு இங்க பாரு, செம்ம பெரிய ஆறு. எப்படி கிராஸ் பண்றது? நம்ம கிட்ட போட் கூட இல்ல. பப்பு கரடி சிரிச்சுக்கிட்டே ஒரு பெரிய பாறைய எடுத்து அதுல போட்டுச்சு. ராமு, இது மேல ஜம்ப் பண்ணி வா, நாம ஈஸியா போயிடலாம் சொன்னுச்சு. ராமு ஜாலியா ஜோ பே ஜம்ப் சொல்லி அதை கடந்துட்டா. அடுத்து அவங்க போனது பேசும் பூக்களுக்கு இருக்கிற தோட்டம். அங்க இருந்தத பூக்கள் எல்லாம் ஹலோ ஹலோ சொல்லுச்சு. ஆனா ஒரு பூ மட்டும் அழுதுட்டு இருந்துச்சு. ஏய் குட்டி பூவே, உனக்கு என்னாச்சு? அந்த பூ சொல்லிச்சு, அந்த நட்சத்திரம் போயிட்டதால எங்களுக்கு வெளிச்சமே இல்ல, அதான் வாடி போயிட்டோம். ராமு அந்த பூவு ஒரு கிளாஸ் தண்ணி ஊத்தி, டோன்ட் வரி, நாங்க ஸ்டாரை கண்டுபிடிச்சு கொண்டு வருவோம் என்ன பிராமிஸ் பண்ணா. கதை இப்ப கிறிஸ்டல் குகைக்குள்ள போகுது. அங்க ரொம்ப இருட்டா இருக்கு. ராமுக்கு கொஞ்சம் பயமா இருந்துச்சு. பப்பு, எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு. இங்க எதுவுமே தெரியலையே. பயப்படாத ராமு, உன் மனசுல இருக்கிற தைரியம் தான் மிகப்பெரிய வெளிச்சம். அதை நினைச்சு பாரு. ராமு கண்ணை மூடி தைரியமா நடந்தா, அப்போ தூரத்துல ஒரு சின்ன மின்மினி பூச்சி மாதிரி வெளிச்சம் தெரிஞ்சுச்சு. அதுதான் அந்த மேஜிக் நட்சத்திரம். தைரியம் உனக்குள் இருக்கு, அந்த தடைய உனக்க வழி இருக்கு. நம்பிக்கை கொண்டால் வெற்றி உனக்கு. இந்த நட்சத்திரம் ஜொலிக்கும் நமக்கு. தட்டு தட்டு அந்த பாறையை நீ வெட்டி எழுது. அந்த தாடைய ஒளிய கொண்டு வருவோமே, உலகையளாவா மாற்றுவோமே. அப்பே நாம ஜெயிச்சுட்டா, இதுதான் ட்விஸ்டர் நஞ்சா. ஆமா ஆமா, ஃப்ரெண்ட்ஷிப்பிந்தா ரீஜெண்டா. புட்டேஸ் உங்களுக்கு நல்ல புரிந்தச்சா. இதே மாதிரி பண்ணுந்த சரியா? பாய் பாய்.
இருண்ட காடு, அங்கே ஒரு ரகசிய கோட்டை. ராமுவும் பப்பு கரடியும் என்று ஒரு சாகச பயணத்தை தொடங்குகிறார்கள். பப்பு, அந்த கோட்டை பார்க்கவே ஒரு மாதிரி இருக்கு, நாம உள்ளே போகலாமா? பயப்படாத ராமா, என் கூட நீ இருக்கும்போது எதுக்கு கவலை? வா, மெதுவா போலாம். இருட்டுக்குள்ளே ஒரு பயணம், இது திருப்பம் நிறைந்த தருணம். எச்சரிக்கையா அடி எடுத்து வை, ஓ எதிரே இருக்கு மாயவலே. மெதுவா மெதுவா அடி எடுத்து வை, தடையை எல்லாம் அன்பாலுடை. ராமுவும் பப்புவும் சேர்ந்தாச்சு, இனி வெற்றி நமக்கே கிடைச்சாச்சு. சுவத்துல ஏதோ போட்டிருக்கு பாரு. ஆமா ராமு, இதோ அன்பு எழுதின கல்லை அழுத்தினா போதும், இதோ திறந்துடுச்சு. அங்கே பாரு பப்பு, அந்த டிராகன் வைரத்தை வச்சிட்டு தூங்குது. நாம சத்தம் போடாம எட்கணும். வந்துடுச்சு, இருட்டு ஓடிடுச்சு, வைரம் கிடைச்சதும் காடு சிரிச்சிடுச்சு. பயத்தை வென்றோம், சாதிச்சு காட்டிட்டோம், நண்பர்கள் நாமே சிகரம் தொட்டிட்டோம். நாம ஜெயிச்சிட்டோம் பப்பு, இந்த டிராகன் கூட இப்போ நம்ம ஃப்ரெண்ட் ஆகிடுச்சு. ராமு, அன்பும் தைரியமும் இருந்தா எல்லாம் இனிமையா நடக்கும் குட்டி. அடுத்த கதையில சந்திப்போம். பாய் பாய்.